இந்த பேய் பிசாசு இது மாதிரிலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியலங்க. ஆனால் சொல்கிறேன், நம்பிக்கை இருக்க போய் தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பேய் பிசாசுனால உண்மையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள், அவங்க சொல்கிற வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இத்தனை நாள் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வகையில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அமானுஷமான வீடியோ கொண்டு வந்திருக்கேன். இங்கே தான் ஒரு முக்கியமான ட்விஸ்டே இருக்குதுங்க. இந்த கதையை, இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த நபரை பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபோன் காலில் தான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது என்னால் பாதி கதைக்கு மேலே கேட்க முடியல. ஒரு பக்கம் அமானுஷம் இருக்கட்டுங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டது ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த குடும்பத்தில் ஒரு 3 பேர் இப்போ உயிரோடு இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த நபர் சொல்கிறது இந்த ஆத்மா தான் காரணம் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆத்மாவுக்கு ஏதோ ஒரு கெடுதல் நடக்குது, அதுவும் அந்த குடும்பத்தில் இருக்க நபரால் கெடுதல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நடக்கும்போது அந்த நபரை மட்டும் அந்த ஆத்மா ஏதாச்சும் பண்ணிச்சு அப்படின்னா அது ஓகே ஃபைன். ஆனால் ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே கருவறுக்கிற லெவலுக்கு அந்த ஆத்மா ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு என்ன நடந்திருக்கும், அந்த ஆத்மா யார், இந்த குடும்பம் யார், எதுக்காக இவங்க 3 பேர் இறந்து போயிருக்கணும், இந்த கதை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க பாருங்கள், அவங்க மட்டும் எப்படி உயிர் பிழைச்சிருக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட ஒரு பக்காவான உண்மையாக நடக்கப்பட்ட அமானுஷமான கதையை தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். மக்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சேனலில் போடுற எல்லாமே உண்மையாக நடக்கப்பட்ட அமானுஷமான கதைகள். அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது ஆராயறதுக்கே எனக்கு ஒரு வாரம் ஒரு 3 நாள்லாம் டைம் ஆயிடுது. ஸோ அதுக்கு தான் கதை டிலே ஆகிட்டு இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள்னு கொடுத்துருங்க. நான் அருண், நம்ம சேனல் இந்த மாதிரி உண்மையாக நடக்கப்பட்ட கதைகள் தான் போட்டுட்ருக்கோம். இதுக்கப்புறம் அதான் போட போகிறோம். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள்னு கொடுத்துருங்க. இன்னைக்கான இந்த சம்பவத்தை இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த சம்பவத்தை பொறுத்த லெவலில் இந்த சம்பவம் நடைபெற்ற இடம் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு தமிழகம் தாங்க. அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இருக்க பாருங்க. அந்த சர்க்கிளில் ஒரு அரசு பேருந்து ஓட்டிகிட்டு இருந்த ஒரு ஓட்டுநர் இருக்காருங்க, மாணிக்கவேல் அப்படிங்கிறவங்க. அவங்க லைஃப்பில் நடக்கப்பட்ட ஒரு சம்பவம் தான். ஓகே, இது தூக்கி ஓரமாக வச்சிடலாம். இந்த மாணிக்கவேல்னு சொன்னால் பார்த்தீங்களா, இவங்களை பொறுத்த லெவலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த கதையோட முக்கியமான கதாபாத்திரமும் இந்த அண்ணா தான். அதுபோக இந்த குடும்பம் சொல்கிறோம் பாருங்க, அந்த குடும்பத்துடைய தலைவருமே இவங்க தாங்க. அதாவது இவங்க தான் அந்த குடும்பத்தில் வந்துட்டு ஹஸ்பண்டாக இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 3 பசங்க இருக்கிறாங்க, அதாவது 2 பசங்க ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அது போக இவங்களுக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் ஒரு 5 பேர் கொண்ட ஒரு அழகான ஒரு குடும்பம் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, இந்த மாணிக்கவேல் அப்படிங்கிறவங்க. இந்த மாணிக்கவேலை தவிர்த்து மற்ற யாருடைய நேமையுமே வந்துட்டு நான் டேரெக்டாக சொல்லலை, அவங்க சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் மூத்தவங்க, இளையவங்க, கடைசி இந்த மாதிரி அவங்களுடைய மனைவி இப்படிங்கிற மாதிரி மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த மாணிக்கவேல் அப்படிங்கிறவங்க அரசு பேருந்து ஓட்டுநர். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் குடும்பத்தை பார்த்தோம் அப்படின்னா இவங்க மனைவியை விட்டுருங்க, வீட்டில் உட்காந்து பீடி சுற்றுற வேலை இருக்கு பாருங்க, அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக இவங்க பசங்க இருக்கிறாங்க பாருங்க. மூத்த பையன் அப்போ தான் 12th முடிச்சு காலேஜ் போகும் பாருங்க, அந்த இன்பிட்வீன் கேப் இருந்துட்டு இருக்குது. அந்த கேப்பில் லீவில் இருந்துட்டு இருக்கான் பையன். ஸோ இது போக என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கடைசி ஒரு பையன் இருந்துட்டு இருக்கான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 அந்த மாதிரி படிச்சுட்டு இருப்பாப்புல போல. இப்போ நடுவில் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, அதாவது மூத்த பையனுக்கும் கடைசி பையனுக்கு நடுவில் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அவங்க ஒரு 10-11 அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கு. அந்த மாதிரிப்பட்ட ஒரு காலகட்டம் தான். வருஷம் கூட 2011 to 12 அந்த வருஷம் நடக்கப்பட்ட ஒரு காலகட்டம் தாங்க. இப்படி அழகாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான குடும்பம். ஸோ இந்த குடும்பத்தில் தான் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்துட்டு கிரியேட் ஆகுது. அது யாருனால கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கும்போது குடும்ப தலைவரான இந்த மாணிக்கவேல் இருக்காங்க இல்லையா, அவங்களால கிரியேட் ஆகுது. பட் அதுவுமே டேரெக்டாக வேணும்னே அந்த நபர் போய் பண்ணலைங்க. அவருடைய தொழிலை பொறுத்த லெவலில் எப்போவுமே காலையில் கிளம்பி பஸ் ஓட்ட போகிறவருங்க ராத்திரி போல் ரிட்டன் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 11 மணி ஆயிரும். ஏன்னா பஸ்ஸை கடைசி ட்ரிப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு பஸ்ஸை கொண்டு போய் டிப்போவில் விட்டுட்டு அங்கேருந்து ஏதாச்சும் ஒரு பஸ் வேறு ஊருக்கு போகும் பாருங்க, அப்படி ஊருக்கு போகக்கூடிய அந்த பஸ்ஸில் ஏறி தான் இந்த ஐயா மாணிக்கவேல் ஐயா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. சம்டைம் ஏதாச்சும் அவசரம் அப்படின்னா மட்டும் M80 ஒரு பைக் இருக்கும், உங்களுக்கு தெரியுமா தெரியல, அந்த பைக் வச்சுருந்துருக்காங்க. அந்த பைக்கை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ்லேயே போயிட்டு வந்துடுவாங்க. இதுதான் அவங்க ரெகுலராக இருந்துட்டு இருக்குதுங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கும்போது ஒரு நாள் இந்த அண்ணா இருக்காங்க பாருங்க, மாணிக்கவேல், அவங்களுடைய கண்டக்டர் பக்கத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா கடைசி ட்ரிப்பை ஸ்டாப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டிப்போக்கு வெறும் பஸ்ஸுக்கு எம்டி பஸ்ஸை கொண்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க. இது எக்ஸாக்டா எந்த ரூட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா நிறைய பேர் சவுத் இந்தியாவில இருந்து, அதாவது சவுத் தமிழ்நாட்டில இருந்து பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த உவரி, திருச்செந்தூர், உடங்குடி அந்த சைடில் பஸ் போகும் பார்த்தீங்களா, அந்த லைனில் வந்துட்டு கடைசியாக பஸ்ஸை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்களாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது எக்ஸாக்டாங்க ஃபுல்லாக 2 பக்கம் காடு தான், ஒன்றுமே கிடையாதுங்க, ஃபுல்லாக பொட்டல் காடு மாதிரி தான் இருக்கும். ஏதாச்சும் டீ கடைக்கு போனால் கூட அந்த சம்பவம் நடந்த அந்த இடத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடியோ இல்லை ஒரு 5 கிலோமீட்டர் பின்னாடியோ போனால் தான் ஏதாச்சும் ஒரு கடையை வச்சு பார்க்க முடியும். அதுவும் அவங்க போய்கிட்டு இருக்கிறதா நைட்டு ஒரு 10 மணிக்கிட்ட போய்கிட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக எந்த கடையும் இருக்குது, ஏதாச்சும் வண்டி போச்சுன்னா மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. அதுவும் அந்த டைம் அப்படிங்கிறதுனால அந்த வண்டி நடமாட்டம் அப்படிங்கிறது கம்மியாக தாங்க இருக்கும். இப்போ கூட சொல்லலாம் வந்துட்டு அடிக்கடி வண்டி போகுது, கார் போகுது, பைக் போகுதுன்னு. அது 2011-12 அப்படிங்கிறதுனால வண்டிகள் போகிறதுமே போக்குவரத்து கம்மியாக தான் இருந்துட்டு இருக்குதுங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா டிரைவர் தான் இவங்க மாணிக்கவேல் இருக்காங்க பாருங்க, இவங்க தான் வண்டி டிரைவருங்க. இவங்க டிரைவர் சீட்டில் உட்காந்து வண்டியை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் தான் கண்டக்டர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, பேச்சு கொடுப்பாங்க பாருங்க. அப்படிதான் அந்த கண்டக்டர் தான் இன்னொருத்தவங்க அவங்க உட்காந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த டிரைவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் கண்டக்டர் ஏதோ சொல்லியிருப்பாப்புல போலங்க. இப்படி இவர் திரும்பி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பஸ் சட்டனா எதில் ஏறி இறங்கின மாதிரி ஒரு சட்டம்
டபக்குன்னு ஒரு சவுண்டு மட்டும் தான் கேட்டிருக்குதுங்க. கேட்டதுமே அந்த அண்ணன் டக்குன்னு ஸ்டீரிங் பிடிச்சிட்டு என்னையாச்சு அப்படிங்க மாதிரி என்ன கண்டக்டர் பார்த்து கேட்க, கண்டக்டர் ஏய் நானும் பார்க்கலப்பா, என்ன இது மேலே எத்தனையாவது நாய்க்கு அடிபட்டுருக்குமா என்ன அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு கண்டக்டர் அந்த அண்ணா கேட்டிருக்காருங்க. கேட்கும்போது கூட ஆமாம் இது ஏறி ஏதோ நாய் இறங்கின மாதிரி தான் இருக்குது, சரி சரி கிளம்பி போப்போ நிற்க வேண்டாம் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேரும் அன்றைக்கி நினச்சது அவங்க இது மேலே ஏற்றி இறக்கிருக்காங்க, அது ஒரு நாய் அப்படிங்க மாதிரி நினச்சிருக்காங்க. அப்படி கிளம்பி ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பஸ்ஸை கொண்டு டிப்போவில் விட்டாச்சுங்க. விட்டதுக்கப்புறம் தான் இந்த டிரைவராக இருக்காங்க பாருங்கள், அவங்க பஸ்ஸை விட்டு இறங்கி வந்து பார்க்குறேன். உங்களுக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி சலனமாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ ஏதோ தப்பு நடந்திருக்கோ அப்படிங்க மாதிரி அவங்க யோசிக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் இறங்கி வந்து பார்க்கும்போது முன்னாடி என்ன அப்படின்னா அந்த பஸ்ஸுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கம்பியில் ஒரு புடவையுடைய துண்டோ சம்மாட்டு ஏதோ தெரிலங்க, ஒரு துணி, அந்த துணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லேடிஸுடைய துணி தான், அந்த துணி பார்த்தீங்கன்னா சிக்கிக்கிட்டு இருந்துருக்குது. இதை பார்த்த வரைக்கும் இவருக்கு ஒன்றும் ஓடலை, ஒரு மாதிரி பயமாக இருந்துகிட்டு இருக்குது. அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது அவர் பஸ்ஸை டயர்கிட்ட போய் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அப்படி டயர்கிட்ட போய் பார்க்கும்போது டயரில் அந்த மாதிரி எந்த விஷயமும் தெரில, ஏதோ பிசு பிசுப்புன்னு இருக்குது. பட் அதை தொட்டு பார்த்தா மற்றபடி எதுவும் நெகட்டிவான விஷயம் மாதிரிலாம் அவருக்கு தெரியல. என்ன பண்ணுறாரு, சரி ஓகே நான் இதான் அடிச்சிருப்போம் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் திரும்ப கேஷுவலாக வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு இன்னுமே ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. நெஞ்செல்லாம் துடிக்க ஆரம்பிக்கும். ஆக்சுவலி அந்த மனுஷன் அந்த மாதிரி இருந்ததே கிடையாது. அவர் மைண்டில் ஓடுறது ஃபுல்லாக அந்த துணியை வேறு பார்த்துருக்காரு, அந்த டயரில் இருந்த மாதிரி பிசு பிசு தன்மை. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கூட அவருக்கு மனுஷனுக்கு இது நாயாக இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. அவர் மனசுக்குள்ளே குற்ற உணர்ச்சி வந்து போட்டு அவரை வந்துட்டு நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்குது. அப்படியே அந்த நிம்மதி இல்லாமல் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒய்ஃப் எப்போவுமே நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாங்க குளிச்சுட்டு வாங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வரதுக்கு ஒரு 11:30 மணி ஆனாலும் பரவாயில்ல, குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு தான் மனுஷன் தூங்குவாப்பிலங்க. இப்படி தான் அன்னைக்கு வந்திருக்காரு. என்னங்க போய் குளிச்சுட்டு வரீங்களா சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது அவர் எந்த பதிலுமே சொல்ல, எனக்கு வேணும் வேண்டான்னு கூட சொல்லாமல் அப்படி நேராக போய்ட்டு ரூமுக்குள்ளே போய் கதவை சேர்த்துக்கிட்டார். ஒய்ஃபுக்கு ஒன்றும் புரியல, என்னங்க ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. அவர் எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாருங்க. இப்போ அவங்க பையன் மூத்த பையன் இருக்கான் பாருங்க, அவன் முழிச்சு தான் உட்காந்துட்டு இருக்கான். அதாவது என்ன அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்க மற்ற பசங்க கூட அரட்டடிச்சுட்டு அந்த கிணத்துக்கிற ஒரு ஓரம் இருக்குங்க, அது உட்காந்து அரட்டடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் லைட்டாக தான் வீட்டுக்கு வருவாப்பில். அப்படி வரும்போது தான் இந்த மாதிரி என்னமாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லையா அவங்க அப்பா வந்தார், வந்து நேராக ரூமுக்குள்ளே போய் கதவை சேர்த்துட்டாப்புல, குளிக்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை, என்ன கதைன்னு தெரில அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவருக்கு பூட்டின கதவை திறந்துட்டு ஒரு மாதிரி படபடப்பாக வெளியே வராரு. வந்தவருக்கு என்ன பண்ணுற என்னன்னு தெரிலங்க. இப்போ அவங்க பையன் மூத்த பையன் இருந்துட்டு இருக்கான், மற்ற 2 இளைய பசங்களாம் தூங்கியாச்சுங்க, இளைய பொண்ணு பையனும் தூங்கியாச்சு. இந்த மூத்த பையனும் அவங்க அம்மா இருந்துட்டு இருக்காங்க. அவர் ஒரு மாதிரி படபடப்பாக வந்துட்டு இருக்காரு. என்னப்பாச்சு அப்படிங்க மாதிரி இவங்க கேட்குறாங்க. அவங்களும் என்னங்காச்சு அப்படிங்க மாதிரி மனைவி கேட்குறாங்க. அப்பா அவர் சொல்கிற விஷயம், பாக்கெட்டில் இருந்து அந்த துணி எடுக்கிறாருங்க, பிட்டு துணியை பாக்கெட்டில் தான் வச்சிருக்கிறாரு. இதை தூக்கி 2 பேர் முன்னாடி காமிக்கிறாரு. என்னப்பா அப்படிங்க மாதிரி கேட்கும்போது தான் அவர் சொல்கிறார், இல்லைப்பா நான் ரோட்டில் வந்துட்டு இருந்தேன், வரும்போது நாயின் தான் நாங்கள் நினச்சோம், ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு டவுட்டாக இருக்குது, ஏதோ பொண்ணு மேலே ஏற்றிட்டோம்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளே அவர் திரும்பி சொல்கிறாருங்க. அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குது. உண்மையிலே நம்ம பொண்ணு மேலே தான் ஏற்றி ஏதாவது சம்பவம் இருந்து அப்படிங்கிற பட்சத்தில் நானே போய் சரண்டர் ஆகிட்டேன் அப்படின்னா அது வேறு மாதிரி, போலீஸ்காரன் கண்டுபிடிச்சா ஹிட் அண்ட் ரன், அது வேறு மாதிரி கொலைகேஸ் மாதிரி போயிருப்பா, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளே, அப்பா என்னப்பா சொல்கிறீங்க வாங்கப்பா வண்டி எடுக்கன்னு சொல்லிட்டு எம்ஐடி வச்சிருக்காங்க சொன்ன பாருங்க. அந்த எம்ஐடியில் பையன் ஓட்டுறான், பின்னாடி அப்பா இருந்துகிட்டு இருக்காங்க. எங்கப்பா சொன்னதுக்கப்புறம் அந்த லொக்கேஷனுக்கு திரும்ப போகிறாங்க. அவங்க அம்மாவுக்கு பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. என்னங்க சொல்கிறீங்க ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே இப்போ அந்த பையன், அம்மா நீ பயப்படாமல் இருமா நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையனும் அவங்க அப்பாவும் கிளம்புறாங்க. எப்போ சீக்கிரம் போப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது, அப்பா என்னாச்சுப்பா உண்மையிலே சொல்லுங்கப்பா, நல்லா யோசிச்சு பாருங்கப்பா, துணி எங்கேருந்து எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்ன பேசினாங்க வச்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பையன் பைக் ஓட்டிகிட்டு இருக்கான் இல்லையா, பைக் ஓட்டுற பையன்கிட்ட அவங்க அப்பா தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நேராக போகிறாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க அப்பாவுக்கு டெய்லி போயிட்டு வர ரூட் அப்படிங்கிறனால எந்த ஏரியாவில் உங்கள் பஸ் ஏறி இறங்கின மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் உங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குதுங்க. ஸோ ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க பார்க்குறாங்க, கீழே ஏதாச்சும் சாம்பிள்ஸ் இருக்குமான்னு பார்த்தா ரத்த சாம்பிள்ஸுங்க ஏதாச்சும் இருக்குமான்னு பார்க்குறாங்க. எதுவுமே இருக்கிற மாதிரி தெரிலங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சம் தள்ளி 4-5 பேர் பார்த்தீங்கன்னா கூட்டமாக நின்றுட்டு இருக்காங்க. உடனே எங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க, நேராக அங்கே போயிட்டு என்னப்பாச்சு அப்படிங்கிற மாதிரி சும்மா யதார்த்தமாக கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி இரவு நேரத்தில் இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தால் கண்டிப்பாக கேட்பாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது தான் அவங்க சொன்ன விஷயம், எவன் தெரில படுபாவி பையன், இங்கே ஒரு பொண்ணு அனாதை பொண்ணு மாதிரி இருக்குது, யாரும் தெரில பொண்ணு வேறு அடிச்சு போட்டு கிளம்பி போயிட்டான், அதான் இப்போ ஆம்புலன்ஸ் ஏற்றி அமுச்சு விட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர்கள்லாம் சொல்கிறாங்க. உடனே இவங்க 2 பேருக்கு இன்னும் பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த பையனுக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு, நம்ம அப்பா அடித்து தூக்கணும் அந்த பொண்ணை தான் இப்போ ஆம்புலன்ஸ் ஏற்றி விட்டுருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான். அவரும் டபுள் மைண்டில் தான் இருந்துட்டு இருக்காருங்க. அவர் இன்னுமே நான் பொண்ணு அடிச்சேன்னா நாய் அடிச்சனா அப்படிங்கிறது தெரியாமல் தான் இருந்துட்டு இருக்காரு. அப்போ தான் பையன் என்ன சொல்கிறான், அவங்ககிட்ட கேட்குறான், என்ன ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படி மாதிரி கேட்கும்போது பக்கத்தில் இருக்க ஜிஹெச் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜிஹெச்சுக்கும் போயிருக்கிறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது தான் என்ன தெரிய வருதுன்னு பார்க்கும்போது, இங்கேருந்து கொண்டு போன அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருதுங்க. இப்போ நேராக அந்த பொண்ணு ஃபேஸை கூட இவங்க 2 பேரும் பார்க்கலங்க. பார்க்குறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அடிச்சு தூக்குனாங்க பாருங்கள், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. அப்படி அந்த போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் இவங்க அப்பா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் வருதுங்க. ஏன்னா
இந்த மாதிரி அடித்து தூக்கியாச்சு, அப்புறம் பஸ்ஸை கொண்டு விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு திரும்பி வரீங்க அப்படின்னா இவங்களுக்கு மேலே கண்டிப்பாக போலீஸ்காரங்க சந்தேகம் வந்திருக்குது. அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறதன் அடிப்படையில் போலீஸ்காரங்க ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்துருக்குங்க. அந்த பஸ்ஸில் போய்ட்டு அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய பிளட் சாம்பிள்ஸாக இருக்கட்டும், அது போக பஸ்ஸில் இருக்கிற அந்த விட்டு துணி இருக்க பாருங்கள், அந்த துணியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த துணி தான் அந்த பொண்ணு உடம்புல இருக்க துணியா, இந்த பிளட் அந்த பொண்ணுடையதா அப்படி மாதிரி எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுறாங்க. அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் டைம் எடுக்குதுங்க. அப்படி எடுத்ததுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்க கன்ஃபார்ம் ஆகி போச்சு, இவங்க அடித்து தூக்குன அந்த பொண்ணு தான் அங்கே ஹாஸ்பிட்டலில் இறந்து போயிருக்கிற பொண்ணு அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு ஒரு அனாதை பொண்ணு அப்படிங்கிற விஷயம் போலீஸ்காரங்க வந்துட்டு எல்லா விஷயத்தையும் இந்த நபர்கிட்ட சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இது ஒரு விபத்து, அது மட்டும் இல்லாமல் அடித்து தூக்குனதுக்கப்புறம் அவராக வந்து சரண்டர் ஆகிட்டா இருப்பாருங்க. ஸோ இது ஹிட் அண்ட் ரனில் வராது அப்படிங்கிற ரீசனால ஒரு விபத்து கேஸை இதை எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இவங்க அப்பாக்குங்க அந்த மாணிக்கவேல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போலீஸ்காரங்க என்ன மாதிரி ஒரு கேஸ் எப்படி போய் அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தண்டனைலாம் பெருசாக கிடைக்கலங்க. கொஞ்ச நாள் சும்மா ஸ்டேஷனில் போயிட்டு வர மாதிரி இருந்திருக்குது, சைன் போட்டு வர மாதிரி இருந்திருக்குது. அது போக 3 மாதம் இவங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அரசு வேலையிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க போட்டிருக்க ஷர்ட்டு ப்ளூ ஷர்ட் போட்டு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ அந்த ப்ளூ ஷர்ட்லேருந்து டிமோட் பண்ணி காக்கி ஷர்ட் ப்ரௌன் ஷர்ட் இருக்குது பாருங்கள், அந்த ப்ரௌன் ஷர்ட்டை கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு 3 வருஷத்துக்கு எந்த ஒரு சலுகைகளுமே, ஜஸ்ட் சேலரி தவிர்த்து இவங்க மாணிக்கவேல் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த ஒரு சலுகைகளும் கிடையாது. அது போக பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் கிடையாது, சேலரி இன்க்ரிமெண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த ஒரு 3 மாதம் சஸ்பெண்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இப்போ என்ன சேலரி இருக்கோ அதே சேலரியோட நீங்கள் லோ கிரேடு, அதாவது இப்போ இருந்துட்டு இருக்க கிரேட்லேருந்து 3 கிரேடு தள்ளி லோ கிரேடில் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி ஆர்டர் போட்டிருக்கதா இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த நபர் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய பையன் இருக்கிறான் பாருங்க, மூத்த பையன். அந்த பையன் தான் நம்மகிட்ட அந்த ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ப்ராப்ளம்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்பா வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க, அம்மா பீடி சுட்டுற வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பையனுக்கும் லீவ், இந்த மாதிரி விஷயத்தில் இருந்துட்டு இருக்கான். ஸோ இப்படி இந்த பிரச்சனைகள்லாம் ஆல்மோஸ்ட் முடியுதுங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கடைசியாங்க சைனை போட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது நைட்டு அதே மாதிரி ஒரு 11 மணி இருக்கும். அவங்க பையன் தான் பைக் ஓட்டிட்டு இருக்காங்க, அப்பா பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. வர வழி திரும்ப அந்த சம்பவம் நடந்துச்சு பாருங்க, அதே வழியாக தான் ரிட்டர்ன் வர மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்குது. அதே வழியில் திரும்பி வராங்க. வரும்போது அந்த சம்பவம் நடந்த இடங்க, அந்த இடத்துக்கிட்ட வண்டி வரும்போது அவங்க அப்பா பின்னாடி இருந்து அந்த பையன் தோளில் லைட்டாக தட்டியிருக்கிறாங்க. பையன் கண்டுக்கல. அப்புறம் அவங்க அப்பாவே சொல்கிறாங்க, மாணிக்கவேல் ஐயாவே, எப்பா பைக்கை கொஞ்சம் நிப்பாட்டுப்பா அப்படி மாதிரி சொல்ல. ஏன்ப்பான்னு கேட்க, எப்பா நிப்பாட்டுப்பா அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நிப்பாட்டுன்னு சொன்ன மறு நிமிஷம் மாணிக்கவேல் ஐயா பைக்கில் இருந்து இறங்கி நேராக அந்த ரோட்டில் நடு ரோட்டில் ஓடி போய் நின்று அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரிலங்க, டக்குன்னு காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிட்டாரு. பையனுக்கு ஒன்றும் புரியலை, என்னப்பா எங்கப்பா ஓடுறா அப்படி மாதிரி சொல்லி பையன் பைக்கை ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டி காட்டுக்குள்ளே போய் அவங்க அப்பாவை பிடிக்கிறான். பிடிச்சதுக்கப்புறம் என்னாச்சுப்பான்னு பார்த்தா அவங்க அப்பா ஒரு மாதிரி பேய் அறிஞ்ச மாதிரி இருந்துட்டு இருக்காருங்க. அவர் சுயநனவில் இருக்கிற மாதிரியே அவனுக்கு தெரியல. இப்போ தான் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அப்பாவை போட்டு 2 உழுக்குனதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒரு மாதிரி ஜர்க்காகுதாருங்க. ஜர்க்கானதுக்கப்புறம் இப்போ அவங்க அப்பா என்னப்பாச்சுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைப்பா பைக் எடுப்போம் அப்படி மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. இப்போ திரும்ப பைக் எடுக்கிறாங்க, நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படி மாதிரி நினச்சிட்டு இருந்தாலும் அடுத்த நாள் காலையிலங்க நைட்டு போயாச்சு. பையன் தனியாக தூங்குவான், அக்காவும் கடைசி தம்பி இருக்கிற பாருங்க அவங்களும் ஒரு ரூமில் தூங்கிட்டு இருப்பாங்க, அப்பா அம்மா ஒரு ரூமில் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அடுத்த நாள் காலையில் அப்பா ஒரு பக்கம் கத்துறாங்க, அம்மா ஒரு பக்கம் கத்துறாங்க. எப்படி இந்த சம்பவம் நடந்தால் அடுத்த நாள் காலையிலே என்ன கதைன்னு ஒன்றும் புரியல. இவர் காலையில் அந்த மூத்த பையன் எந்திக்கிறாங்க, எந்திரிச்சிட்டு என்னப்பாச்சு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு கதவு தட்டலான்னு பார்த்தா கதவு பூட்டி இருக்குது உள்ளுக்குள்ளே. அது கொஞ்சம் பழைய வீடு தான் வச்சுக்கோங்களேன், தட்டினா திறந்துடும் அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கும். கதவை தட்டலான்னு பார்க்குறாங்க, பட் இருந்தாலும் உடைக்க வேண்டாம், திறந்துருவாங்க நினச்சி ஒரு தட்டிக்கிட்டே இருந்துட்டு இருக்காருங்க. உள்ளே இருந்து அவங்க அப்பா பேசுகிற சவுண்டு கேட்குது, என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த முக்கம் பார்த்தா அவங்க அம்மா ஏதோ பயங்கரமாக ஆக்ரோஷமாக கத்துற மாதிரி சவுண்டு கேட்டுட்டு இருக்குது. ஓகே, இது ஏதோ தப்பு நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கதவை சும்மா தான் தள்ளியிருப்பார் போல. கதவு உடஞ்சிருச்சு. உடஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, உள்ளே போய் பார்க்குறாங்க, ஒரு முக்கில் ஒரு மூலையில் அவங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி கையை கும்பிட்டுட்டு என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தா அவங்க அம்மா எதுவுமேங்க சாந்தமாக அமைதியாக இப்படி தலையை தொங்க போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட எந்த ரியாக்ஷனுமே இல்லை பையன் பார்க்கும்போது. ஆனால் பையன் கேட்டான், கதவு பூட்டி இருக்கும்போது பையன் கேட்டான், அம்மா ஆக்ரோஷமாக கத்துனது கேட்டான். ஆனால் பையன் கதவு திறந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இப்போ அப்பா கிட்ட பையன் போகிறாப்புல போயிட்டு என்னப்பாச்சு, ஏன்ப்பா அந்த மாதிரி பயந்துட்டு இருக்கீங்க, ஒன்றும் இல்லைப்பா அதெல்லாம் விடுங்கப்பா முடிஞ்சு போச்சுப்பா எல்லா சம்பவம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லும்போது இல்லைப்பா எதுவும் முடியலப்பா அவன் வந்திருக்கிறாப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன அவங்க அப்பா அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு ஒன்றும் புரியல, என்னப்பா சொல்கிற எவாப்பா வந்திருக்கா அப்படி மாதிரி சொல்லும்போது அங்கே அம்மாவை பார்ப்பா அப்படி மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மா அப்படி முடியெல்லாம் விரிச்சு போட்டு ஒரு மாதிரி வேறு மாதிரி லுக்கில் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு பார்க்கும்போது பையன் அப்பாட்ட இருந்து அம்மா கிட்டே எஞ்சி போகிறான். எஞ்சி போயிட்டு அம்மா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஷோல்டரை வச்சு பார்க்கும்போது அம்மா ஒரு மாதிரி
அப்படிங்கிற மாதிரி ஒரு முனங்கல் சவுண்டு மட்டும் தான், கொஞ்சம் ஆக்ரோஷமான முனங்கல் சவுண்டுங்க. அது மட்டும் தான் வந்துட்டு இருக்குது. அம்மாவுக்கு என்னாச்சு என்ன கதை எதுவுமே புரியலை. இப்போ அப்பா கிட்ட பையன் வர வந்துட்டு என்னப்பாச்சு ஏன்ப்பா இந்த மாதிரி காலங்காத்தா சத்தம் போட்டுட்ருக்கேன்னு கேட்கும்போது அம்மாவுக்கு எதுவும் ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. அப்பா உனக்கு தான்ப்பா ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பையன் சொல்லிக்கிட்டே என்ன சொல்கிறான் அப்படின்னா, முதல்ல சாயந்தரம் போயிட்டு ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு இல்லாட்டி உங்கள் 2 பேரும் கோயிலுக்கு கூட்டு போய் தண்ணி எறியன்னு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை தான் பையன் சொல்லியிருக்கிறான். சொன்ன மறு நிமிஷம் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அவங்க அப்பா ஒரு பயங்கரமான லுக்கு. பையனுக்கு யாரோ பின்னாடி இருந்து மூச்சு விடுற மாதிரி ஒரு சத்தம். அவங்க அப்பா இப்படி பையனுக்கு பின்னாடி ஒரு மாதிரி பேய் அறிஞ்ச மாதிரி பார்த்துட்டு இருக்காருங்க. கண்ணு 2 அப்படி முழுசாக திறந்த மாதிரி இருந்துட்டு இருக்குது. என்னப்பாச்சு பின்னாடி என்னப்பா அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள பையனுக்கு பின்னாடி இந்த ஷோல்டர் இருக்க பாருங்க, இதில் ஏதோ ட்ராப் இருந்த மாதிரி வேறு இருந்துட்டு இருக்குதுங்க. அப்படி எடுக்கும்போதே பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்க்குறான், அவங்க அம்மா தான். ஆனால் அது ஆக்சுவலி அவங்க அம்மா இல்லை. ஏன்னா சாரி அவங்க அம்மா, உடம்பு அவங்க அம்மாவுடையது. ஆனால் மற்றபடி உடம்புக்குள்ளே வேற வராங்க, முடி விரிச்சு போட்ட மாதிரி இருக்குது. ஓகேங்க, பையன் திரும்பினதுமே பயந்துட்டான். ஸ்மெல்லு வேறு ஹெவியாக ஏதோ ஒரு மாதிரி பயங்கரமான கேவலமான ஸ்மெல்லு வேறு வருது. பையன் திரும்பினதுக்கப்புறம் அவனும் பயந்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து உட்காந்துட்டு இருக்கான். என்ன மனுஷரி என் பையனை எதுவும் பண்ணிடாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கத்துறாரு. ஆனால் அது எதுவுமே கேட்காம அந்த ஆத்மா பார்த்தீங்கன்னா, என்னடா பேசிட்டு இருக்கீங்க, என்னடா எந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன், எங்கே தண்ணி எறிய போகுது அப்படிங்கிற மாதிரி என்ன ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டு சட்டனாக அவங்க அம்மா வந்து டக்குன்னு இந்த பையன் இருக்கான் பாருங்க, அது மூத்த பையன் கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2-3 செகண்டில் பையன் போயிருப்பான். பட் அடுத்த செகண்டில் என்ன ஆகுதுன்னா, சத்தம் கேட்டு வெளியே தூங்கிட்டு இருந்தாங்க பாருங்க அக்காவும் தம்பிங்க. அவங்க 2 பேர் வராங்க. வந்ததுக்கப்புறம் அம்மாவை பிடிச்சி இழுத்து போடுறாங்க. இழுத்து போட்டதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் அழுதுட்டு இருக்கான். இதை பார்த்து அடுத்து 2-3 செகண்டில் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அவங்க அம்மா அப்படி ஒன்றும் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க அதே வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ளே. இப்போ அண்ணன் என்னென்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா போய் கேட்குறாங்க. அப்பா என்னப்பாச்சுன்னு சொல்ல அம்மனமாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க எல்லாரும் பேச்சு மூச்சுலாம் ஒரு மாதிரி திண்டாடி போய் தகச்சு போய் இருந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. இப்போ அண்ணங்காரன் நடந்த எல்லா விஷயங்களையுமே வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய தங்கச்சி இருக்கிறாங்க பாருங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்ட தங்கச்சி பார்த்தீங்கன்னா, என்ன நான் சொல்கிறேன், இப்பேற்பட்ட விஷயம் நடந்துட்டு இருக்கு, எனக்கு என்னமோ அப்பா அந்த விஷயத்துலேருந்து இன்னும் மீண்டு வரல போல, ஆனால் அம்மாவுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன், எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக படுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது, ஓகே நம்ம அம்மாவை எப்படியாச்சும் இப்போ நல்லா தான் இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது, மத்தியானத்துக்குள்ளே கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும், அந்த வேலையை நீ பார்த்துக்கணும், நீ ஸ்கூல் போகண்டாம், நீ லீவை போடு, அம்மாவை எப்படியாச்சும் நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறோம், ஏதோ ஒரு சைக்காட்டிஸ்டாங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் போல், அந்த சைக்காட்டிஸ்ட்டை கூட்டு போகலாம் அப்படி மாதிரி சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அங்கே கூட்டு போகிறதுக்காக இப்போ அவங்க அம்மாவை மண்டையை கழுவுறது யாருன்னா அவங்களுடைய பொண்ணு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் மண்டை கழுவி எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அப்படி எல்லாமே பிளான் பண்ணி பக்காவாக பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆட்டோ பிடிக்கிறாங்க. ஆட்டோவில் அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோடு போகிறாங்க. அந்த சின்ன பையனை மட்டும் கடைசி இருக்கவனை மட்டும் பக்கத்து வீட்டில் விட்டுட்டு மற்ற எல்லோரும் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் தானே உள்ளே போய் டாக்டர் செக் பண்ணுறாங்க, அம்மாவை செக் பண்ணுறாங்க, அப்பா செக் பண்ணுறாங்க. அப்பா ஆப்வியஸ்லி அவருக்கு ஒன்றும் இல்லைப்பா பிரச்சனை இல்லைப்பா அப்படி மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அம்மாவை செக் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு மனதில் உள்ள ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏதோ அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, தனியாக விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வார்த்தைகளை சொல்லி ஒரு சில மாத்திரை மருந்துலாம் அம்மாவுக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க போலுங்க. இதெல்லாம் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு வரல. இங்கே தான் முக்கியமான ஹைலைட். ஏன்னா இப்போ அம்மா சாந்தமாக இருந்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னு சொல்லி இப்படியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து காமிச்சாச்சு. பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வரதே பையனுக்கு பிளான் கிடையாது. ஏன்னா நேற்று நடந்த விஷயங்களை பார்க்கும்போது பையனுக்கு ஏதோ டவுட் வந்திருக்குது. அந்த ரீசனால் பையன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது அம்மாவை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் பூசாரிங்க இவர் ஏதோ ஃப்ரெண்டு மூலியமாக சொல்லி அரேஞ்ச் பண்ணி அந்த பூசாரிக்கிட்ட கூட்டு போய் காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பையனுக்கு பிளான். அப்படி பிளான் பண்ணபடியே அம்மாவை அந்த பூசாரிக்கிட்ட கூட்டு போகிறதுக்காக பையன் பிளான் பண்ணி ஆட்டோவில் கூட்டு போய்கிட்டு இருக்கும்போதே அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்பா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன், நீ அம்மாவை கூட்டு போயிட்டு பார்த்துக்கோன்னு சொல்லும்போது பையன் சொல்கிறான், இல்லைப்பா வேண்டாம்ப்பா நீயும் கூட வாப்பா அப்படி மாதிரி சொல்லும்போது, இப்பா இல்லைப்பா நீ அம்மா கூட்டு போ, நான் போகிறேன், அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன், நீ லேட் ஆச்சா நான் வரேன், இல்லை அப்படின்னா நாளைக்கு வேணால் நான் உங்களோட கோயில் வரப்பா அப்படி மாதிரி அந்த அப்பா சொல்கிறாங்க. சரி நீங்கள் போயிட்டு வாங்கப்பா அப்படி மாதிரி சொன்னதுக்கப்புறம் அப்பா மட்டும் தனியாக வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இப்போ அந்த பையன் அவங்க அம்மா அது போக அந்த பொண்ணு இருக்கிறாங்க இல்லையா தங்கச்சி, அவங்க 3 பேர் அந்த கோயில் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அப்படி கோயில் முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்போ வர அவங்க அம்மா சாந்தமாக தான் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்து கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது வாங்கம்மா உள்ளே போகலாம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக கோவில் படிக்கட்டில் காலடி எடுத்து வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இவங்க அம்மாவுடைய முகத்துலேருந்து எல்லாமே மாறுதுங்க, முட்டிலாம் அப்படி பறக்க ஆரம்பிக்குது. அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது தான் அவங்க அம்மா முறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு, என்னடா எங்கடா கூட்டு வந்திருக்க அப்படி மாதிரி ஒரு மாதிரி ஆக்ரோஷமான வார்த்தைகள் அந்த பையனை பார்த்து கேட்குறாங்க. கேட்டது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் எப்படி இவன் கழுத்தை பிடிச்சி உங்கள் அம்மா தூக்குனாங்களோ அதே மாதிரி கழுத்தை பிடிச்சி ஒரு மரம் இருக்குதுங்க, புளிய மரமாக வேப்ப மரமாக சம்மாட்டு ஏதோ ஒரு மரத்துக்கு மேலே வச்சு தூக்குறாங்க. அப்படி தூக்குன அடுத்த 2-3 செகண்டில் என்ன ஆகுதுன்னா பின்னாடி ஆல்ரெடி தங்கச்சி பிடிச்சி அவங்க அம்மா தடுத்துட்டு இருக்காங்க. பட் முடியலை, அவங்க அம்மா தலையில் யாரோ கை வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா சாமியார்.
அந்த கோவிலுக்கு வந்திருக்கிறாங்க இல்லையா, அந்த சாமியார் நாடி தான் வந்திருக்கிறாங்க. அந்த சாமியார் தான் கை வைக்கிறாங்க. வச்சதுமே அவங்க அம்மா ஏதோ ஒட்டம்பெல்லாம் அனல் குதிக்கிற மாதிரி இருந்திருக்கு போலங்க அவங்க அம்மாவுக்கு. சடனாக அவங்க அம்மா ஒரு மாதிரி அந்த சாமியார் கட்டுக்குள்ளே வராங்க, அடங்கி போகிறாங்க. அப்புறம் நேராக அவங்க அம்மாவை கைத்தாங்களா தங்கச்சியும் அந்த அண்ணன் இருக்கிறப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கோவிலுக்குள்ள கூட்டிகிட்டு வராங்க. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே ஆல்ரெடி ஒரு அக்னி ஜோலையெல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதில் அவங்க சிசியர்கள்லாம் சுற்றி நின்றுட்டு இருக்காங்க கோயிலில். அந்த சாமியார் இருந்துட்டு இருக்காருங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது அந்த அம்மா கொண்டு அங்கே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி 2 செகண்ட் ஆகலை, அவங்க அம்மா பயங்கரமாக ஆக்ரோஷமாக சிரிக்கிறாங்க. என்ன கதை என்ன ஏது ஒன்றுமே தெரில, எதுக்கு சிரிக்கிறோமா என்னன்னு சொல்லிட்டு சிரிமா அப்படிங்கிற மாதிரி சாமியார் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, என்னை கூட்டு வந்து உட்கார வச்சு தப்பு பண்ணிட்டு இடம் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா, அந்த சாமியாரை பார்த்து இந்த அம்மா மரியாதை இல்லாமல் மரியாதை குறைவாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சாமியார் ரொம்ப ஆக்ரோஷமாக கேட்கும்போது வீட்டுக்கு போய் பார்க்க சொல்லி என்ன ஆகுதுன்னு தெரியும். சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பையன் கையில் ஒரு பழைய பட்டன் ஃபோன் தாங்க வச்சிருக்கான். பையனுக்கு ஒரு ஃபோன் வருது. யார் ஃபோனில் சொல்கிறான்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோன் அடிக்கிறாங்க. எப்போ உடனே வீட்டுக்கு வாப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்லுங்க சொல்லும்போது அவங்க ஃபோனில் யாருமே சொல்ல, நீ வீட்டுக்கு வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே இந்த பையன் என்ன பண்ணுறான், ஐயா வீட்டுக்கு உடனே வர சொல்கிறாங்க. ஏன் வீட்டில் என்னாச்சுன்னு தெரியல, வீட்டில் யார் தம்பி இருக்கான், இல்லை சின்ன தம்பியை விட்டு வந்துருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரிக்கிட்ட இந்த நபர் சொல்கிறாருங்க. அப்போ உடனே அந்த ஆத்மா கிட்ட இந்த சாமியாருங்க, ஏய் அவனை என்ன பண்ண, அந்த சின்ன பையனை என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, டேய் எனக்கு என்ன பைத்தியமா சின்ன பையனை எதுவும் பண்ணுறதுக்கு, அவன் எதுவும் பண்ணல, வீட்டுக்கு போய் பாரு உங்கள் அப்பங்காரன் காலி அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்மா அக்னிக்கு முன்னாடி இருந்து ஆத்மா சிரிச்சுக்கிட்டு சொல்லுது. இது உண்மையாக பொய்யான்னு தர்றாங்க. நேராக வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு நின்றுட்டு இருக்காரு வீட்டுக்குள்ளே ஒரு ஹாலில். என்ன கதைன்னு தெரியல, பார்த்து துடிச்சு எல்லாரும் அழுது போடுறாங்க. அங்கே கோவிலே தான் அவங்க அம்மா உட்கார வச்சு வந்திருக்காங்க. அந்த சாமியார் சொல்லிட்டாருங்க, உங்கள் அம்மாவை நீ கூட்டு போகிறது சேஃப் கிடையாது, இங்கே வைங்க சொல்லிட்டு இந்த சங்கிலியில் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த சங்கிலியை வச்சு கைகாலெலாம் வச்சு கட்டிட்டு அந்த கோயிலே ஒரு தூணில் கட்டி போட்டு தான் இவங்க வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி அவங்க அப்பா போயிட்டாங்க. இப்போ அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்யணும் இல்லையா, அப்படி செய்கிறதுக்கு தான் இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. என்னென்னு பார்க்கும்போது அவங்க சுடுகாட்டுக்குன்னு சொல்லிட்டு வரி கட்டணும். அந்த வரி எதுவுமே கட்டாமல் வச்சுருந்துருக்குறாங்க. அந்த ரீசனால் அந்த ஊர் சுடுகாட்டில் அவங்க அப்பாவுடைய உடலை தகடமோ இல்லை வந்துட்டு புதைக்கோ எதுவும் பண்ண முடியல. ஆனால் இவங்களுக்குன்னு கொஞ்சோண்டு விவசாய நிலம் இருந்துச்சுங்க, ஒரு சின்ன கொஞ்சோண்டு இடம் தான். இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க குடும்பம் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு அந்த விவசாய நிலத்தில் கொண்டு போய் அவங்க அப்பாவை எரிச்சிடலாம், அவங்க முறை வந்துட்டு எரிக்கிறதுங்க, அதை பண்ணிடலாம் அப்படிங்கிற சொல்லி அவங்க உடலை கொண்டு போகிறாங்க. கொண்டு போய்ட்டு எரிக்கிறதுக்கான வேலைகள்லாம் ரெடி பண்ணுறாங்க. அப்படி எரிக்கிறாங்க. ஆக்சுவலி இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்க்கும்போது, இந்த விவசாய நிலம் அப்படிங்கிறது ஊருக்குன்னா அந்த ஊருக்கு ரொம்ப கிட்டே இருக்குது. ஊரில் சுடுகாடுங்கிறது ஊர் எல்லையில் எங்கேயாச்சும் இருந்துட்டு இருக்கும் இல்லையா, அங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஊருக்கிட்டே இருந்துட்டு இருக்கு ரீசன்னால இங்கே ஏதாச்சும் ஒரு உடலை எரிச்சாங்க வச்சாங்க அப்படின்னா அந்த ஸ்மெல், அதாவது ஒரு உடல் எரிகிற ஸ்மெல் அப்படிங்கிறது அதை ஃபீல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் தெரியும். நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. அதுவும் இந்த மாதிரி ஊருக்குள்ளே ஏதாச்சும் சம்பவம் பண்ணி எரிச்சு போட்டாங்கன்னு நீங்கள், ஏதாவது ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுடுகாடெலாம் எரிச்சாங்கன்னு வைங்க, ஒரு வாரம் அந்த ஸ்மெல் எல்லாரும் மூக்கிலையும் இருந்துட்டு இருக்கும். சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட முடியாது. அது உண்மையாக சொல்கிறேன், நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எங்கள் ஊரில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுடுகாடு கொடுக்காத ரீசனால ஒரு ஓடக்கரையோரமாக பார்த்தீங்க வந்துட்டு போட்டு எரிச்சானுங்க. ஊரில் ஒரு வாரம் இருக்க முடியாதுங்க, அந்த மாதிரி ஸ்மெல் வச்சு அப்பேற்பட்ட ஸ்மெல் வரும். அந்த மாதிரி ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவை எரிக்கும் போது பரவ ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த ரீசனால ஊருக்காரங்களாம் போயிட்டு அந்த நபருடைய வீட்டு முன்னாடி போயிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே ஆல்ரெடி சொந்தக்காரங்களாம் கூடி இருந்துட்டு இருக்காங்க. இறந்த வீட்டுக்கு வந்தவங்கலாம் என்னமா பண்ணுறது, நீங்களாம் வரி கொடுக்குன்னு சொல்லிட்டு சுடுகாடு கொடுக்க மாட்டேன்ட்டீங்க, எங்களுக்கு இருக்கிற இடத்துல தான் நாங்கள் அந்த விஷயத்தை பண்ண முடியும்னு சொல்லும்போது அப்போ ஊர் மக்கள் சொல்கிறாங்க, ஏன் புதைக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எங்கள் முறைப்படி எரிக்கிறது தான், அது மட்டும் இல்லாமல் எங்கள் சொந்த லேண்டு தான் எரிச்சிட்டு இருக்கோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். அப்படி கேட்டுட்டு இருக்கிறதுக்குள்ளே யாருமே எதிர்பாராத விஷயமா ஒரு விஷயம் நடக்குதுங்க. மழை பெய்யுது. இந்த விஷயத்த ஊர் மக்களும் எதிர்பார்க்கல, அந்த வீட்டுக்காரனும் எதிர்பார்க்கல, ஈவன் அந்த சாமியார் கூட எதிர்பார்த்தாலும் தெரிலங்க. மழை பெய்யுது. மழை பெஞ்சதில் என்ன ஆகுதுன்னா, அது சும்மா ஒரு வெட்ட வழி காட்டில் போட்டு எரிச்சிட்டு இருக்கானுங்க இல்லையா, எரிஞ்சிட்டு இருக்கிறது இவங்களும் ப்ராப்பராக ஒரு வெட்டியான வச்சு அந்த மாதிரி ப்ராப்பராலாம் எதுவுமே எரிக்கல. இவங்க கிடைச்ச கட்டை கம்பு இந்த மாதிரி போட்டு எரிச்சிட்டு இருக்கானுங்க. அந்த ரீசனால் எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த உடல் பாதியில் அணைஞ்சு போகுது மழை பெய்யறதுனால. இதில் ஊர் மக்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், என்ன பேச்சுதான் பேசுனீங்க பாரு, கடவுளுக்கே பொறுக்கல நீங்கள் பண்ணுற விஷயம் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு அப்படின்னா மேபி வேறு மாதிரி பிரச்சனையாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது, கேசி கீசின்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன பண்ணிடலாம், பேசாமல் ஊர் மக்கள் சொல்கிற மாதிரி கொண்டு போய் உடலை புதைச்சிடலாம் அப்படி மாதிரி சொல்லி அங்கே பாதி எரிஞ்ச உடல் இருக்கு பாருங்க, அதை எடுத்து கொண்டு போய் புதைக்கலாம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அப்படி போயிட்டு அந்த உடல் கிட்ட அந்த எரிஞ்சிட்டு இருக்கும் போது தகன மேடை எரிஞ்சு முடிஞ்சிருக்கும் இல்லையா, அதுக்கிட்ட போய் பார்க்குறாங்க. இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்குங்க. என்ன ஷாக்குன்னு பார்த்தா அங்கே கட்டை கிட்டலாம் இருக்குதுங்க. இவங்க அப்பாவுடைய உடல், அதாவது எரிஞ்சு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட எரிஞ்சிருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக எரிஞ்சு ஃபுல்லாக முடிஞ்சால் கூட எலும்பு கிளம்பு பாருங்க. எதுவுமே இல்லை, ஒரு எல்லி அளவு கூட எலும்பு இல்லை, ஒன்றுமே இல்லை, வெறும் கட்டை மட்டும் தான் எரிஞ்சு சாம்பலாக இருந்துட்டு இருக்கு. சாம்பல் கூட ஆகலைங்க, பாதி தான் எரிஞ்சிருக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணுறது, எங்கேயா உடல் பச்சா அப்படி மாதிரி எதுவுமே தெரில. சரி வேறு வழி இல்லை, இதுக்குள்ளே தான் எங்கேயாச்சும் இருந்திருக்கும் அப்படி மாதிரி அவங்களே அசீவ் பண்ணி அங்கே எரிஞ்சு எரியாமல் அந்த கட்டை கிட்டலாம் இருக்க பாருங்க, அது எல்லாத்தையுமே அது பக்கத்தில் ஒரு குழியை தோண்டி புதைச்சி மூடுறாங்க. ஆனால் சொல்கிறேன், அப்படி மூடுற வரைக்குமே அவங்க அப்பா உடல் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையுமே அன்னைக்கு அவங்க யாருமே பார்க்கல.
இது ஒரு பக்கம் என்ன கதை தெரியாமல் இருந்துட்டு இருக்குது. இப்போ அந்த சம்பவத்தெலாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த சாமியாரை பார்க்கலாம் சொல்லிட்டு அந்த பையன் அந்த கோயிலுக்கு போகும்போது அப்போ அந்த சாமியார் சொன்ன விஷயம், எப்போ அங்கே பாரு உங்கள் அம்மாவுக்கு நாங்கள் நல்லா சாப்பாடு கொடுத்து நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம், எந்த பிரச்சனையும் வராது, 41 நாள் இந்த பக்கம் வராது அப்படிங்கிற மாதிரி சாமியார் சொல்லி விட்டுருக்காரு. ஏன் அப்படின்னா தீட்டு இன்னொரு பக்கம் கோயில் பக்கம் வராது அப்படிங்கிற மாதிரி சாமியார் சொல்லிட்டாருங்க. இந்த ரீசனால் அவருக்கு என்ன பண்ண தெரியல. ஏன்னா அம்மா அப்படிங்கிறவங்க எவ்வளோ முக்கியம், அப்பா அப்படிங்கிறவங்க எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். ஏதோ ஒரு சம்பவம் நடந்து அது அப்பா உயிர் போகிற அளவுக்கு இப்போ ஒரு விஷயம் நடந்துருச்சு. இப்போ அம்மாவுடைய உயிரும் ஊசலாடிட்டு இருக்குது. அதுவும் நம்ம கையில் இல்லை, நம்ம கண்ணு முன்னாடி இல்லை, அம்மா கோயிலில் வச்சிருக்காங்க, பார்ப்பாங்களா பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயமும் தெரியாமல் ஒரு மாதிரி குழம்பி போய் தான் இவர் இருந்துட்டு இருக்காருங்க. இப்போ இருந்துட்டு இருக்கும்போது தன்னுடைய தங்கச்சி தம்பியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இவங்க தான் பார்க்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுருக்குது. இந்த ரீசனால் இவர் அவருடைய படிப்பு, அதாவது காலேஜ் போகணுங்க, அப்படி போகிறோன்னா கவுன்சிலிங் போடணும், ஃபீஸ் கட்டணும், எல்லாம் பண்ணணும். அந்த ப்ராசஸ் எல்லாமே இவருக்கு ஸ்டாப் ஆகுதுங்க. எதுவுமே பண்ண முடியல. தன்னுடைய தங்கச்சியும் தம்பியும் படித்தா போதும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுறாருங்க. அப்படியே நாட்கள்லாம் கடந்து போய்கிட்டு இருக்குதுங்க. அப்படி கடந்து போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, ஓகே இந்த சாமியாரை போய் பார்க்க முடியல, ஒரு ஜோசியரை போய் பார்க்கலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவருடைய சொந்தக்காரங்களாம் அந்த நபர்கிட்ட சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஜோசியரை போய் பார்த்துருக்காங்க. தம்பி இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தோஷம்ப்பா, உங்கள் வீட்டில் ஏதாவது பொண்ணு இருக்கிறாங்களா? ஆமாம் சார், என் தங்கச்சி இருக்கிறாங்க. அந்த தங்கச்சிக்கு என்ன பண்ணுங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க, மற்ற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அந்த ஜோசியர் சொல்கிறாருங்க. இப்போ ஜோசியர் பேச்சை கேட்டுட்டு தங்கச்சிட்ட போய் அண்ணன் கேட்டிருக்காரு, ஏம்மா உனக்கு இன்னும் வயசாகலை, இருந்தாலும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சா சரியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு ஓகே அம்மா சம்மதமா அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கேட்கும்போது அந்த தங்கச்சியும் அம்மா உயிரை காப்பாற்றினா நான் என்ன வேணாலும் பண்ணுறேன்னா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தங்கச்சி சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தங்கச்சிக்கும் வயசு கம்மி அப்படிங்கிறத மாப்பிள்ளை அமைஞ்சிரும், அதுதான் முக்கியமான விஷயமே. அப்படி அமையும் போது முதல்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, எல்லாம் ஓகேங்க ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, என்கேஜ்மெண்ட் வந்துட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து வைக்கலாம், இன்றைக்கி பொண்ணை பார்த்துட்டு போயிருக்கா அப்படிங்கிற சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கிறாங்க. கிளம்பி போய் ஒரு 3 நாள் ஆகலை, 3 நாள் கழிச்சு தங்கச்சி பார்த்துட்டு போனால் மாப்பிள்ளை இறந்து போகிறார். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது தங்கச்சி ஒரு மாதிரி லைட்டாக டிப்ரெஷனுக்கு போகிறாங்க. அப்படி போகிற கேப்புக்குள்ளே என்ன ஆகுதுன்னா இங்கே 41 நாள் முடிஞ்சு போயிருதுங்க. இந்த நாட்களுக்குள்ளே அப்படி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக இந்த நபராக இருக்கட்டும் அந்த தங்கச்சியும் சேர்ந்து அந்த சாமியாரை பார்க்க போயிருக்கிறாங்க. அவங்க அம்மாவை நல்லாவே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அவங்க அம்மா கிட்ட போய் பேச நினைக்கும் போது அவங்க அம்மா இன்னும் ஒரு மாதிரி மென்டலி டிஸார்டர் மாதிரி தான் வந்துட்டு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சாமி என்னாச்சு சாமி, எங்கள் அம்மாவுக்கு க்யூர் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த சாமியார் சொன்ன விஷயம், உங்கள் அம்மாவை 41 நாள் பூஜையில் உட்கார வச்சுருக்கோம், 41 நாள் உங்கள் அம்மா கிட்ட இருந்து பல விஷயங்களை கேட்க முயற்சி பண்ணியிருக்கோம், என்ன பண்ணாலுமே எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் எங்களுடைய ஞானத்தின் காரணமாட்டு உங்கள் அம்மா உடம்புல இருக்க ஆத்மாக்கு என்ன தேவை, என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் அசம்சன் தான், உண்மையாக நடந்திருக்கா என்ன அப்படிங்கிறது தெரில. எங்கள் ஞானத்தின் மூலமாக எங்களுக்கு தெரிய வந்து நான் சொல்கிறேன், அந்த ஆத்மா பார்த்திங்கன்னா உயிரோடு இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருந்திருக்குது. அந்த முக்கியமான வேலை இப்போ தடைப்பட்டதுனால அந்த பொண்ணு ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதன் விளைவாட்டு தான் இப்போ உங்கள் குடும்பத்தை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா பார்த்துக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. புரிஞ்சா நீ என்ன பண்ணு, அந்த இறந்து போன உடல் உங்கள் அப்பா அடித்து தூக்கினா இருப்பார், அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணுக்கு உடன் பிறந்தவங்க கூட பிறந்தவங்க, இல்லை பொண்ணுக்கு யாரும் பிள்ளைகளே இருக்குதா, புருஷன் இருக்காங்களா, அவங்க எந்த மாதிரி இருந்துட்டு இருக்காங்க, எதுவும் ஹெல்ப் வேணுமா, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத முடிஞ்சால் தேடி கண்டுபிடி. அப்படி கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா உனக்கு ஏதாச்சும் விட கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இங்கே உங்கள் அம்மா உயிரை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, ஏன் எதுக்குன்னு கேட்கலங்க, சரி சாமி சொல்லிட்டு உடனே இவர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு நேராக அந்த போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், எங்கள் அப்பா போய் சைன் போட்டிருப்பாங்க, கேஸ் ரெக்கார்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக பார்க்குறாங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, அந்த பொண்ணுடைய அட்ரஸ்லாம் வாங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. போயிட்டு அந்த ஊரில் போய்ட்டு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு இறங்கி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் அந்த பொண்ணை பற்றின டீட்டெயிலுமே கிடைக்குதுங்க. அந்த பொண்ணு யார் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரியுது. அந்த பொண்ணு ஒரு அனாதை பொண்ணு, அந்த ஊருக்கு ஏதோ சும்மா பொழைக்க தான் வந்திருக்கிறாங்க போல். அப்படி பொழைக்க வந்த பொண்ணை ஒரு சண்டால பாவி என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா போட்டு எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். அதன் விளைவாட்டு என்ன ஆயிருக்குன்னா அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிருக்கிறாங்க. அப்படி ஆனதுக்கப்புறம் அம்மோன்னு விட்டுட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பிறந்த ஒரு குழந்தை இந்த பொண்ணு வந்துட்டு நல்லா தாங்கி ரொம்ப பாசமாக வளர்த்துட்டு இருக்காங்க. அப்படி வளர்த்துட்டு இருக்கும்போது தான் ஈவன் அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் சாப்பாடு கொடுக்கணும், ஏதாச்சும் வேலைக்கு போகணும் இல்லையா. ஸோ அதுக்காக அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது கிடைச்ச வேலை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவன் நைட் ஆனாலும் பரவாயில்ல, பகல் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களாங்க. பக்கத்தில் ஏதோ கம்பெனியில் வேறு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல். அங்கே வேலை முடிஞ்சு வரதுக்கே நைட் டைம் ஆயிருமாங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் தான் பிள்ளையை ஆசையாக பார்க்க வரான்னு சொல்லிட்டு நடந்து வந்திருக்கிறாங்க. வர வழியில் தான் எவனா ஒருத்தன் அடிச்சு போட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அந்த ஊர் மக்கள்லாம் அந்த பொண்ணை பற்றின விஷயங்களை சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அதாவது ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற விஷயம் இப்போ இவருக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த குழந்தை எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இப்போ அந்த குழந்தை அனாதை தான் இல்லையா, அதனால அனாத ஆசிரமத்தில் கொண்டு தான் சேர்த்துருக்காங்களா, பக்கத்தில் இருக்க ஆசிரமங்க. அங்கே போயிட்டு பார்த்துருக்காங்க. அங்கே போய் பார்க்கும்போது அந்த குழந்தையும் இவங்க பார்க்குறாங்க, அந்த நபர் பார்க்குறாங்க. அப்படி பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த ஆசிரமத்துடைய ஒரு நிர்வாகி இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு இந்த பொண்ணுக்கு என்ன வேணாலும் நான் பண்ண ரெடியாக இருந்துட்டு இருக்கேன், என்ன ஹெல்ப்னாலும் சரி, மெடிக்கல் செலவுனாலும் சரி, இல்லை வந்துட்டு ஃபுட்டோ எஜுகேஷனோ எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை வாக்கும் வளர்த்து அந்த நபர் பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லி முடிச்சுட்டு இப்போ சந்தோஷம் ஒரு மாதிரி ஓகே சொல்லிட்டோம், இப்போ நம்ம அம்மாக்கு எல்லாம் சரியாரா அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையில் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது திரும்ப நேராக சாமியார்கிட்ட வந்திருக்கிறாருங்க.
அப்படி சாமியார்கிட்ட வந்ததுக்கப்புறம் சாமியார்கிட்ட தான் தன் தங்கச்சி விட்டுட்டு போயிருந்தார் இல்லையா, இப்போ தன் தங்கச்சி எங்கே அப்படிங்கிற மாதிரி சாமியார்கிட்ட கேட்குறாங்க. நடந்த விஷயங்கள் ஃபுல்லாக சாமியார்கிட்ட சொல்லியாச்சுங்க. சொன்னதுக்கப்புறம் இல்லை தம்பி அவசரமாக வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை சாமியார் சொல்கிறாரு. அப்படி சொன்னதுக்கப்புறம் இப்போ அந்த ஆத்மா இருக்குது பாருங்க, அந்த அம்மா உடம்புல இருக்க ஆத்மா இப்போ திரும்ப பழையபடி சிரிக்குது. எப்படி சிரிக்கு அப்படின்னா, அன்னைக்கு எப்படி அவங்க அப்பா இறக்கும்போது சிரிச்சதோ அதே மாதிரி இந்த ஆத்மா சிரிச்சிட்டு இருக்குது. இப்போ அண்ணனுக்கு ஒரு மாதிரி பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. சாமி என்ன ஆத்மா சிரிக்கிறத பார்த்தா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்று தம்பி ஒன்றும் இல்லை, நீங்கள் போய்ட்டு வீட்டுக்கு போய் பாருங்கள், போய் பார்த்துட்டு தங்கச்சி கையோட கூட்டாங்க, நம்ம மற்றதை பார்த்துக்கலாம் அப்படி மாதிரி சாமியார் சொல்லி அமுச்சு விட்றாரு. என்னாச்சு எதுக்கு சிரிக்கிற அப்படி மாதிரி சாமியார் கேட்டுட்ருக்காருங்க. கேட்டுட்டு இருக்கிறதுக்குள்ளே ஒரு கோயிலை விட்டு இறங்கி வெளியே போகல. அப்போ சாமியார் சொல்கிறாரு, தம்பி நம்ம காலம் கடந்துட்டோம் தம்பி அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை சாமியார் சொல்கிறாரு. என்னையாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் போனீங்கன்னா உங்கள் தங்கச்சி உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை இப்போ சாமியார் சொல்கிறாரு. இதை கேட்டு மிரண்டு போகிறாருங்க மனசு. என்ன சாமி சொல்கிறீங்க, அவன் என்ன சாமி பாவம் பண்ணா, எங்கள் அப்பா தான் தெரிஞ்சோ தெரியாமல இவளை போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதுக்கு ஏன் தங்கச்சி என்ன சாமி பாவம் பண்ணா, எங்கள் அம்மா அந்த மாதிரி என்ன பாவம் பண்ணாங்க அப்படி மாதிரி அந்த அண்ணங்காரன் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாரு. என்னத்தை உணர்ச்சி வசப்பட்டாலும் அந்த ஆத்மா அந்த அம்மா உடம்புல இருந்து பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்குது. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு நேராக வீட்டுக்கு போய் பார்த்துட்டாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க தங்கச்சி மூச்சு பச்சு இல்லாமல் இருக்காங்க, இறந்து போல மூச்சு பச்சு இல்லாமல் இருக்காங்க. நான் அதாவது மூக்கில் கை வச்சு பார்த்தா மூச்சு இல்லை, காற்றில் கை வச்சு பார்த்தா எதையும் துடிக்கலை. டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்படி இறந்தாங்கன்னு கேட்டேன். அதாவது இந்த பேனிக் அட்டாக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஏதோ அதிர்ச்சியாக இருக்குது, அதில் தான் உங்கள் தங்கச்சி இறந்துருக்கிறாங்க, இதே நின்று பேருக்கு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை கேட்டதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஒன்றுமே ஓடலை. இப்போ அந்த அண்ணன் கூட நிம்மதியாக இருக்கிறது யாருன்னு கேட்டால், அதாவது நல்லா இருக்கிறது யாருன்னு கேட்டால் அவங்க தம்பி மட்டும்தான். அவனை அண்ணன் வெளியவே காட்டல, அவங்க வீட்டுக்கே கூட்டு வரல, பக்கத்து வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கான். ஈவன் அந்த தம்பிக்கிட்ட அக்கா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போ வர சொல்லலை. அதுக்கு பதிலாக அக்காவுடைய உடல் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கு, திரும்ப வாங்கலை. நேராக கோயிலுக்கு வந்திருக்காங்க. கோயிலுக்கு வந்த பூசாரி கிட்ட, சாமி எனக்கு ஏதாச்சும் பண்ணுங்க, என் தங்கச்சி உடலை இப்போ நான் வாங்குறதா எனக்கு ஐடியாவே இல்லை, எங்கள் அம்மா உடல் சரியாகணும், ஏன்னா என்னை நம்பி இன்னொரு தம்பி இருக்கான், அவனுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா நான் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை, அதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி என் வாழ்க்கையை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு என்ன பண்ணன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறான். ரொம்ப துடிச்சு போகிறாப்புல. அப்போ வந்து அந்த சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தம்பி இங்கே இருங்க தம்பி, நான் ஆல்ரெடி ஃபோன் பண்ணிட்டேன், கேரளாவிலேருந்து ஒரு சாமி வந்துட்டு இருக்காங்க, நீங்கள் உங்கள் தங்கச்சி உடம்பை வாங்கி அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா சடங்கையும் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க, தங்கச்சிக்கு நீங்கள் கொல்லி வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் அம்மாக்கான விடை உங்களுக்கு கிடைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையை அந்த சாமியார் சொல்கிறாரு. பட் இருந்தாலும் அந்த நபர் பார்த்தீங்கன்னா தங்கச்சி உடலில் வாங்குறதா ஐடியாவே இல்லை. சாமியார் வரட்டும், எவ்வளோ செலவானாலும் நான் கொடுத்துருந்தேன், எங்கள் அம்மா வந்துட்டு க்யூர் பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் என் தங்கச்சி உடலில் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் ஆகுதுங்க, கோவிலே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே உடல் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லே இருந்துட்டு இருக்குது. இப்போ அந்த கேரளாவிலேருந்து வரக்கூடிய நம்பூதிரி பூசாரியும் வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் கை காமிச்சிடும். அந்த கேரளாவிலேருந்து அந்த பூசாரி காலில் விழுந்து கதறாருங்க அந்த அண்ணா, எப்படியாச்சும் என் குடும்பத்தை காப்பாற்றுங்க, ஆல்ரெடி 2 உசுறு போயிடுச்சு, அதுவும் தெரியாமல் பண்ண தப்புக்காக போயிருக்குது, இன்னும் இந்த மாதிரி அடுத்து எத்தனை உயிர் போக போகுதுன்னு தெரில, காப்பாற்றுங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நம்பூதிரி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது, அவர் பயங்கர சக்தி வாய்ந்த ஆளாங்க, இருக்கிற எல்லா தீய சக்திகளையுமே கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அவருக்கு இருந்திருக்குது. அதை வச்சு அவங்க அம்மாவுடைய ஆத்மா மொத்தமாக அடக்கி எடுத்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது, அவங்க அம்மா உடம்புலேருந்து 2 உயிரை தனியாக பிரிச்சிருக்காரு. அந்த விஷயங்கள்லாம் ஈவன் அந்த கோவில் அந்த ஊருடைய சாமியாருக்கே புதுசாக. இந்த விஷயம் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சாமியார் பார்த்திங்கன்னா இந்த அண்ணா கிட்ட சொன்ன விஷயங்களை இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவங்க அம்மாவுடைய உயிரை ஃபஸ்ட்டு அந்த உடம்புலேருந்து எடுத்தால் மட்டும்தான் அந்த பொண்ணுடைய ஆத்மா இருக்குது பாருங்கள், அதை அந்த அம்மாவுடைய உடம்புலேருந்து பிரிக்க முடியும். ஸோ இதுக்கு இந்த கூடு விட்டு கூடு பாயிற இந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல, அதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த நபருக்கே புரிஞ்சிருக்குது. இதை கேட்டதுக்கப்புறம் தான் அப்போ இதெல்லாம் இன்னும் இருக்குதா அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சுதுங்க. கூடு விட்டு கூடு பாயிருது, யோசிச்சு பார்த்துங்க எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படிங்கிறது அது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல அந்த அம்மா உடம்புலேருந்து அந்த அம்மாவுடைய உயிர், அந்த அம்மாவுடைய ஆத்மாவே பிரிச்சிருக்கிறாங்க. பிரித்து ஒரு வைக்கல்லாம் செய்யப்பட்ட ஒரு பொம்மை மாதிரி இருக்குங்க, அதுக்குள்ளே புகுத்திருக்கிறதா சொல்லப்படுதுங்க. நான் கண்ணால் பார்க்கல, என்கிட்ட சொன்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுடைய ஆத்மா இருக்குது பாருங்கள், அதை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. அதை எடுத்து இன்னொரு வக்கல் இருக்கக்கூடிய பொம்மையில் வைக்கிறாங்க. இப்போ திரும்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வக்கல் இருக்கக்கூடிய பொம்மையை இந்த அம்மாவுடைய உடம்புக்குள்ளே திரும்ப செலுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த சாமியாக இருக்காங்க, இன்னொரு பக்கம் அந்த ஆத்மா யார், எதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்மா கிட்ட கிராஸ் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குமே அந்த ஆத்மா பதில் சொல்கிற மாதிரி தெரியலங்க. அப்போ தான் அந்த நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த நம்பூதிரி கிட்ட போயிட்டு, ஐயா இங்கே பாருங்கள், அந்த ஆத்மா கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் பல நாளாக கேட்டுட்டு இருக்க, எதுவுமே கிடைக்கல. ஈவன் அந்த ஆத்மா யார், அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணுக்கு குடும்பம் யாருன்னு பார்த்து, அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கிறாங்க, அந்த குழந்தையை போய் நான் அந்த ஆசிரமத்தில் பார்த்துருக்கேன், அந்த ஆசிரமத்தில் போயிட்டு அந்த குழந்தைக்கு என்ன தேவை எல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. அந்த பொண்ணு நேரத்துக்கு உயிரோடு இருந்திருந்தா அப்படின்னா அவள் பெத்த பிள்ளைக்கு என்ன பண்ண முடியாதோ அதை கூட நான் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். திரும்பி என் குடும்பத்தை போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை
இந்த நபர் சொல்லியிருக்காருங்க இந்த சாமியார்கிட்ட. அப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த சாமியாருக்கு தெரியுது இந்த இவன் சொல்கிற வார்த்தைகள் ஃபுல்லாக அந்த ஆத்மா கேட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கொஞ்ச நேரத்தில் எல்லாமே நிசப்தமாகுதுங்க. இங்கே அந்த அம்மாவுடைய உடல் பார்த்தீங்கன்னா உயிரில்லாத ஒரு போன மாதிரி கிடந்துட்டுருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஒரு பொம்மையே இந்த சாமியார் கையாண்டுட்டு இருக்காருங்க. இன்னொரு பொம்மை ஆத்மா இருக்கிற பொம்மை இருக்குது பாருங்க, அந்த பொம்மை கூட இப்போ அந்த கேரளா நம்பூதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஆத்மா அந்த கேரளா நம்பூதிரி பேசிகிட்டு இருக்க அந்த இறந்து போன பொண்ணுடைய ஆத்மா என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற வார்த்தை ஈவன் அந்த கோவிலில் இருக்க எல்லாருக்குமே கேட்டிருக்குது. ஏதோ ஒரு பொண்ணு என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரியான வார்த்தை. இப்போ இதை கேட்டதுக்கப்புறம் அந்த நபருக்கு கொஞ்சம் மனசுக்கு சாமி என்னாச்சு, மன்னிச்சிட்டாளா, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, திரும்பி நான் ஏன் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னா, என்னால் 3 உயிர் போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை என்னால் அக்செப்டே பண்ண முடியல. எனக்கு தெரியாமல் நடந்த தப்புக்காக இப்போ ஒரு 3 உயிரை நான் இந்த மாதிரி பழி வாங்கிட்டேன். எனக்கு உண்மையிலே சங்கட்டமாக இருந்துகிட்ருக்குது, என்னை மன்னிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆத்மா அடுத்த செகண்ட் என்ன பண்ணிச்சு அப்படிங்கிறது இவங்க கண்ணால் பார்க்கலாம். ஆனால் அவங்க கண்ணால் பார்த்தது எரிஞ்சிட்டு இருந்த அக்னி பார்த்தீங்கன்னா சடனாக அணைஞ்சிருக்குது. அப்படி அணைஞ்சதுமே அந்த சாமியாருங்க கேரளாலேருந்து வந்து நம்பூதிரி இருக்கிற பாருங்க, அவரு கூட ஏமா வேண்டாம் கத்திருக்காராம், வேண்டான்ட்டு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒன்றுமே புரியாமல் அந்த அண்ணா திகைச்சு போய் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி திகைச்சு போய் இருந்துட்டு இருக்கும்போது தான் அந்த 2 சாமியாருங்க இந்த அண்ணா இருக்கிறாரு பாருங்க, அவர் காலில் விழுந்துருக்குறாங்க. எந்த சாமியாருங்க மனுஷன் காலில் வந்து விழுவாங்க, மனுஷங்க தான் சாமியார் காலில் விழுவாங்க. அந்த நபருடைய காலை பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிருங்க தம்பி. இது வரைக்கும் சொல்கிறேன், நான் யார் காலையும் விழுந்ததும் இல்லை, யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டதும் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம், இன்றைக்கி நடந்த சம்பவம் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை, இந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது அந்த ஆத்மா பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தினால அவங்களுக்கும் அவங்களுடைய பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாட்டு அந்த ஆத்மா இவங்க குடும்பத்தையே பழிவாங்கன்னு நோக்கத்தை இருந்திருக்குது. முதல்ல அவங்க அப்பா பழி வாங்கிட்டு, 2வது அவங்க தங்கச்சியும் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க, 3வது இப்போ இவங்க அம்மா கூட்டு வந்து உட்கார வச்சுருக்கிறாங்க பாருங்க. இப்போது அவங்க அம்மாவையும் இந்த ஆத்மா பழி வாங்கியிருக்கு. எப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆத்மா ட்ராமா போட்டிருக்குது. அதாவது அவங்க அம்மாவுடைய உடல்லேருந்து ஆத்மா வெளியே போன மாதிரி ஒரு சீன் அந்த சாமியார் கண்ணுக்கு முன்னாடி ஆத்மா ஒரு மாயை பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கே தவிர்த்து அந்த அம்மா உடம்புலேருந்து அந்த அம்மாவுடைய ஆத்மா வெளியவே வரலை. அது வெறும் பொம்மை. அந்த ரீசனெல்லாம் ஆத்மா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய சக்திகளை வச்சு அந்த அம்மா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அம்மாவுடைய உயிரை அது பறிச்சு எடுத்துருக்குது. அதனால் அந்த அம்மாவும் இப்போ இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் அம்மான்னு சொல்லிட்டு துடிச்சு அழுதுட்டு இருக்காருங்க மனுஷன். எனக்கு உண்மையிலே கண்ணு கலங்குது. யோசிச்சு பாருங்கள், தன் கண்ணுக்கு முன்னாடி அம்மா இறந்து போயிட்டாங்க, தங்கச்சியோட உடல் இன்னும் வாங்க வெளில, அப்பா ஆல்ரெடி தொங்கிட்டாருங்க, கடைசி இருக்க தம்பி மட்டும்தான். என் தம்பியாச்சும் பொழப்பான மாட்டானா, இன்னும் இந்த பிரச்சனை முடியுமா முடியாது அப்படின்னு கேட்கும்போது தான், தம்பிங்க கேளு, நான் எதுக்கு உன் காலில் விழுந்தேன், எதுக்கு ஏன் மனசை கலங்கி போய் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா, எந்த ஆத்மாவும் பண்ணாத விஷயத்த பண்ணியிருக்குது இந்த ஆத்மா. அது 3 உயிரை வாங்கிருச்சு. உனக்கு ஏற்படுத்தின அந்த கஷ்டம், அந்த ஆத்மா கொடுத்த கஷ்டம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது, சம்மதிக்கவே முடியாத ஒரு கஷ்டம் தான். அதன் விளைவாட்டு தான் பண்ணது தப்புன்னு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆத்மா என்ன பண்ணியிருக்குன்னா தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு தம்பி, அக்னிக்கு இரையாயிருச்சு தம்பி, அதனால நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா, அக்னி அணைஞ்சுதா இல்லையா, ஓமகுண்டம் அணைஞ்சுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நான் வார்த்தைகளை அந்த சாமியாரை கேட்டிருக்காரு. அதெல்லாம் அமைஞ்சது தான். இப்போ எங்கள் அம்மா போயிட்டாங்க, என் தங்கச்சி போயிட்டு, எங்கள் அப்பா போயிட்டா, திரும்ப உயிர் வருமா தம்பி, புரிஞ்சுக்கோ, இன்னும் நீ உயிரோடு இருந்துகிட்ருக்க, உன் தம்பி உயிரோடு இருந்துகிட்ருக்கான். அந்த ஆத்மாவுக்கு இருந்த கோவத்துக்கு இன்றைக்கி நம்ம அந்த பூஜை பண்ணல, நீ இப்போ இன்றைக்கி வார்த்தையை சொல்லல அப்படின்னா அந்த ஆத்மா மொத்த எல்லாரையும், ஒன்றையும் சரி உன்னை சார்ந்தவங்களையும் சரி யாரையுமே விட்டுருக்காரு, மொத்தம் உங்கள் ஊரையுமே சுடுகாடு வைக்கிறக்கும். புரிஞ்சுக்கோ, இன்றைக்கி அந்த ஆத்மா தன்னைத்தானே அழிச்சிருக்கா அப்படின்னா நீ பண்ண அந்த பொண்ணுக்கு பண்ணுறேன்னு சொன்ன நல்லது மட்டும்தான் காரணம். தயவுசெய்து அதை வெட்டுறாத, முடியலையோ அந்த பொண்ணுடைய குழந்தையை போய் பார்த்து என்ன பண்ணணுமோ உனக்கு முடிஞ்சதை பண்ண அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இவர் கண்ணை கலங்கிட்டு அவர் பண்ணுறவரை பண்ணலையா தெரிலங்க. இவர் கண்ணை கலங்கிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க அம்மாவுடைய உடலையும் ஸ்ட்ரக்சரில் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் செஞ்சு அதுக்கப்புறம் திரும்ப அவர் ஊர் மக்கள் எல்லாருக்குமே கேட்குறாரு, எத்தனை வருஷம் வரி கட்டிலையோ எல்லா வரையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிருந்தேன், தயவுசெய்து நீங்கள் சம்மதிங்க, எங்களுக்கு யாருமே இல்லை, நானும் என் தம்பி மட்டும் தான் இருந்துகிட்ருக்கோம், என்ன பண்ணன்னு தெரிலன்னு சொல்கிறாங்க. அப்படியுமே அந்த கல்லெஞ்சக்கார ஊர் மக்கள் அதெல்லாம் முடியாதுன்னு இருக்காங்க. வர வழி இல்லாமல் ஊர் மக்களுக்கு நம்ம இடைஞ்சல் படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்க அக்கா அவங்க அம்மா எல்லா உடலையுமே அந்த இடத்துல வச்சு புதைச்சி அடக்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஊரை காலி பண்ணி சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னையில் ஏதோ சின்ன சின்ன வேலையை பார்த்து தம்பியை படிக்க வச்சிருக்காருங்க. அவரும் ஏதோ படிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வேலை கிடச்சிருக்குது, பெங்களூரில் வேலை கிடச்சிருக்குது. இப்போ அவரும் அவருடைய தம்பியும் பெங்களூரில் இருந்துட்டு இருக்காங்க. அவர் குடும்பம் யாருமே கிடையாது, அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே அந்த சம்பவத்தை இறந்து போயிருக்காங்க. பட் ஸ்டில் மாதம் ஏதோ அவரால் முடிஞ்ச ரூபாயை அந்த ஆசிரமத்தில் அந்த பொண்ணுக்காக அமைச்சிட்ருக்காராம். ஸோ மக்களே சொல்லுங்கள், இந்த சம்பவத்தில் இவர் எதுக்குங்க அந்த பொண்ணுக்கு அமௌண்ட் கொடுக்கணும்? இவர் லைஃப் ஏங்க இந்த மாதிரி மாறணும்? இவர் அம்மா ஏன் இறந்து போனோம், இவர் அப்பா ஏன் இறந்து போனோம், இவர் தங்கச்சி இறந்து போனோம். அப்பா இறந்து போனது கூட ஓகேங்க, ஏதோ பழி வாங்கிருச்சு, நம்ம விட்டுட்டு போயிடலாம். எதுக்கு இந்த ஒரு சம்பவம் நடக்கணும்? ஒரு ஆத்மாவுக்கு எவ்வளோ ஆக்ரோஷமாக கோவம் இருந்திருக்கு அப்படின்னா இங்கே தான் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும்.
அந்த ஆத்மா யார் அப்படிங்கிறது அந்த ஊருக்கு போய் அந்த ஆத்மாவுடைய, அதாவது விச் மீன்ஸ் அந்த பொண்ணுடைய ஊருக்கு போய் விசாரிக்கும் போது அவங்க சொன்ன விஷயம் என்ன, அந்த பொண்ணு பாவம்ப்பா, அனாதை பொண்ணு, அந்த பொண்ணை யாரோ ஒருத்தன் இந்த மாதிரி சம்பவம் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் விட்டுட்டு ஓடி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு மனசு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். அந்த பொண்ணுக்கு என்ன வேதனை இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி இருந்த விஷயம் என்னென்னு பார்க்கும்போது தனக்குன்னு ஒரு குழந்தை வந்துருச்சு, அந்த குழந்தையை பார்த்துக்கணுமே தவிர்த்து மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த பொண்ணு மைண்டில் இருந்திருக்கு. அந்த ரீசன் காரணமாட்டு தான் அந்த ஆத்மாவுக்கு அவ்வளோ கோவம் வந்திருக்குது. இப்போ இதுக்கப்புறம் நான் போயிட்டு அப்படின்னா என் பிள்ளை யார் பார்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் தான் அந்த ஆத்மா இவ்வளோ பெரிய விஷயத்தையும் பண்ணியிருக்குது. ஸோ மக்களே தெரிஞ்சோ தெரியாமல், அதாவது நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பார்ப்போம், ரோட்டில் போகும்போது அவ்வளோ ஆக்சிடென்ட் விபத்து நடக்கும் இல்லையா, முடிஞ்சால் போயிட்டு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற பற்றி போய் ஹெல்ப் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டில் இருந்து கூட சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. அதாவது இந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க, 30,000 20,000 50,000 10,000 தெரியல, ஆனால் ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோ தெரிஞ்ச கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அன்னைக்கு மட்டும் இவரும் அந்த கண்டக்டரும் இந்த மாதிரி அது நாய் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கவனிக்காமல் போனாங்க பாருங்கள். கவனித்து ஒரு செகண்ட் வண்டியை நிப்பாட்டி பார்த்துருந்தாங்க அப்படின்னா இவங்களே ஆம்புலன்ஸ் கால் பண்ணியிருக்கலாம், இவங்களே பஸ்ஸில் ஏற்றி போட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தேன் அந்த பொண்ணு பிழைச்சிருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்காது. ஸோ அதனால் விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஹிட் அண்ட் ரன்னுங்கிறது பயங்கரமான விஷயம். தயவுசெய்து இந்த மாதிரி விஷயத்தை பண்ணாதீங்க. நின்று அந்த உயிரை காப்பாற்ற முடிஞ்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் காரு, புது காரு, வெள்ளை காரு, இந்த மாதிரி ரத்தமாயிரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. போட்டு காரில் தூக்கி வச்சு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து அட்மிட் பண்ணி உயிரை பழக்க வைக்க பாருங்கள் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு மனிதாபிமானமாக செயல்படுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு இந்த ஒரு சம்பவத்தை முடிச்சுக்கிறேன். இந்த சம்பவத்திலேருந்து பார்த்துட்டு இருக்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களுக்கு புரிஞ்ச எல்லா விஷயத்தையும் கமெண்ட் பாக்ஸில் தயவுசெய்து பதிவிட்டு போங்க. இந்த சம்பவத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணது அந்த மூத்த பையன் சொன்ன பாருங்கள், அந்த மூத்த பையன் தான் ஷேர் பண்ணியிருக்காப்புலங்க, நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்துட்டு இருக்காப்புல. ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். உண்மையாக அவர் லைஃப் நடந்த விஷயம் யார் லைஃப்லையும் நடக்கக்கூடாதுங்க. இப்போ அவருடைய லைஃப் நல்லா இருக்குது, பட் நல்லா இருக்குது ஆனால் அவருக்குன்னு யாருமே இல்லை. அதுதான் ஒரு முக்கியமான விஷயமே. தன் தம்பியை தான் எப்படியாச்சும் படிக்க வச்சு ஆளாக்கி தன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்துட்டு இருக்காருங்க. என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா, ப்ரோ உங்களுக்கு வயசாகிட்டு போகுது, நீங்களும் ஒரு திருமணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் தம்பியும் திருமணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் குடும்பம் உங்கள் 2 பேரோட முடிஞ்சிடக்கூடாது. அவங்க ஊரில் ஏதாவது லேண்ட் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் விற்றுட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள், ஒரு திருமணத்தை பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. மக்களாகி உங்களுக்கும் அதே ஆசை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக திருமணம் பண்ணணும்னு சொல்லுங்கள், இல்லை வேண்டாம்னு சொல்லுங்கள், உங்கள் இஷ்டம் தான். யார் மோஸ்ட்லி என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது அந்த நபர் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரியும். பார்த்த கமெண்ட் பாக்ஸையும் அந்த அண்ணா செக் பண்ணுவாங்க. ஸோ மக்களே நீங்கள் சப்போர்ட்டிவ் ஏதாச்சும் கமெண்ட்டை போட்டுவாங்க. மீண்டும் ஒரு பயங்கரமான அமானுஷமான ஸ்டோரியில் நான் வந்துட்டு மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண் கேஸ். லவ் யூ ஸோ மச் கேஸ். பாய்.